அதிகமாக இருந்தாலும் ஏன் சேவிங்ஸ் இல்லைன்னு தெரியுமா? மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மணி ட்ரூத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் வில்வம் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்கூலில் சொல்லி தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஃபேமிலிஸ்லேயும் சொல்லி கொடுப்பாங்களான்னா அதுவும் டவுட்டு தான். பட் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் மணி மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி நிறைய பேரோட எண்ணமாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய சம்பாதிச்சிட்டா என் லைஃப் செட்டில் ஆகிடும், எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? நிறைய சம்பாதிக்கிற நிறைய பேர்கிட்ட நீங்கள் போய் கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறது, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, பீஸ் இல்லை, பணம் இல்லாதப்போ கூட நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லித்தரேன். நம்ம ஸ்கூல் லைஃப்பில் எப்படி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எப்படி மணி சேவ் பண்ணணும், எப்படி மணி மேனேஜ் பண்ணணும், லோன்ஸ் இல்லாமல் எப்படி வாழணும்னு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. அதனால தான் ஸ்கூல் லைஃப்லேயும் காலேஜ் லைஃப்லேயும் சந்தோஷமாக இருக்கிற நாம் ஜாப்னு ஒரு விஷயத்துக்கு வந்த அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இன்கம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுதோ அதை விட ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பென்ஸ் க்ரோத் ஆகும். ஸோ லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும், சேர்ந்து இஎம்ஐயும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட் ஆனால் இம்பார்ட்டண்ட் ஃபினான்ஷியல் ட்ராப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் கிரெடிட் கார்டு மிஸ்யூஸ். ஸ்வைப் பண்ணும்பொழுது என்னவோ ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது தான் ப்ரெஷர் அதிகரிக்கும். மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டு மிஸ்யூஸால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் மினிமம் டியூ கட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போ நம்ம மினிமம் டியூ கட்ட ஆரம்பிச்சிட்டோமோ அப்போவே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் டபுள் ஆர் ட்ரிபிள் மடங்கு ஏறப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் நிறைய மிடில் கிளாஸ் மக்களுக்கு இன்னைக்கு லைஃப்பில் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது. நாம் சோஷியல் மீடியா பார்த்துட்டு நிறைய அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், மற்றவங்களோட லைஃப் அப்படி இருக்குது, மற்றவங்க லக்ஸரியஸான லைஃப் வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே லக்ஸரியான லைஃப் ஸ்டைல், காஸ்ட்லி ட்ரெஸ், காஸ்ட்லி ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆஸ் அ மிடில் கிளாஸ் பீப்புள் இது நமக்கு அஃபோர்டபுள் இல்லைனாலும் நாம் இஎம்ஐயில் ரொம்ப ஈஸியாக ஸ்வைப் பண்ணிடுறோம். இந்த ஹேபிட் தான் ஃப்யூச்சரில் உங்கள் சேவிங்ஸையே டெஸ்ட்ராய் பண்ணும். இப்போ நிறைய பேர் சேவிங்ஸ்லாம் பழைய ஸ்டைல்னு யோசிக்கிறாங்க. பட் எமர்ஜென்சின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் சேவிங்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். ஜாப் லாஸ், ஃபேமிலி சிச்சுவேஷன், மெடிக்கல் எமர்ஜென்சி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆஸ் அ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த சேவிங்ஸ் தான் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் ஸ்மால் டிசிப்ளின் கேன் சேஞ்ச் யுவர் ஹோல் லைஃப். அதாவது ஃபினான்ஷியல் டிசிப்ளின்லாம் ஒரு நாளில் வராது. சின்ன விஷயம்தான், பட் உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும். அன்னெசரி இஎம்ஐ அவாய்ட் பண்ணுங்கள், மந்த்லி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுங்கள், பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேசிக் ஹேபிட்ஸ் தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸையே குறைக்கும். ஸோ உண்மையை சொல்லணும்னா மணிலாம் இம்பார்ட்டனே கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபினான்ஷியல் பீஸ் இருந்தால் லைஃப் டெஃபினட்டாக ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.